படம் வந்து நல்லா இருந்துச்சுண்ணா. கென்னோட ஆக்டிங்கும் பயங்கர நல்லா இருந்துச்சு. கென் வந்து ஓவரால் மூவி ஃபுல்லாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்தார் பார்க்க. அண்ட் அவரோட சாங்ஸ் எல்லாமும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக எழுதியிருந்தாரு, அழகாக நடிச்சிருந்தாரு. 2K கிட்ஸு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த லவ் பண்ணி ஸ்கூல்லலாம் கிரிஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண எல்லாருக்குமே இது வந்து பயங்கர ரிலேட்டபுளாக இருந்திருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அவர் பயங்கர சூப்பராக இருந்தார். ஆக்சுவலி அவரோட அவருக்கு வந்து கொஞ்சம் க்யூட்டான ஒரு ஸ்லாங் இருக்குது அவருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த செகண்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாக அழுக வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப லவ்வியாக சீஸியாக இருந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அந்த முட்டை கலக்கி சாங்குக்கெல்லாம் வந்து திருப்பி ஒன்ஸ் மோர் போட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடி நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு படம். படம் ஜாலியாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துலாம் வர வேணாம், நீங்கள் வந்தாலே நல்லா இருக்கு. படம் ஒர்த்தாக தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்கு. என்ன சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ஷனும் ஆக்டிங்கும் இவ்வளோ இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவியோட மியூசிக்லாம் வைப்பாக இருந்துச்சு. 2 வாட்டி நாங்களாம் டான்ஸ் ஆடினோம். வைப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்பா அவர் தான் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா தக் லைஃப் மாதிரி கொடுத்தாரு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா ஒரு எமோஷ்னலாக ஒரு அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் அதில் காட்டினார். அந்த 2மே இருக்குது. 2K கிட்ஸும் வந்து அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும், பேரண்ட்ஸோடைய ஃபீலிங்ஸும் அவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். படத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கூல் லைஃப்பும் அவங்களோட ஃபேமிலி பேஸ்டு கனெக்ஷன்ஸ் பற்றி இருக்குது. சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னண்ணா டேரக்டிங் என்ன ஜிவி மியூசிக் சூப்பர்ண்ணா. ஆக்சுவலி நான் ஃபுல்லாகவே கேட்டுட்டேன். அவர் படம் வரதுக்கு முன்னாடி 10 தடவை 15 தடவை பாட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அது அப்படியே சேச்சுரேட் ஆயிடுச்சு படம் பார்க்கணும். படம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் அவங்க ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே அன்எக்ஸ்பெக்டட் தான். செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கட்டுமே ட்ரெய்லரில் ஒரு கட்டில் 2 சீன் மேபி அந்த ஃபைட் சீன் மட்டும் வந்துச்சு, மீது எதுவுமே வரல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பிரேமலு வந்து என்ன பொறுத்தவரை டோட்டலி டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஜானர். அது வந்து ஃபுல்லாக லவ் சைடில் தள்ளுவேன். வித் லவ், பிரேமலு அதெல்லாம் அது ஒரு பக்கம். இது வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் எமோஷனல் சைடு மாதிரி தான் அவங்களோட மெசேஜ் கன்வே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சுராஜ் சார் வந்து ஆப்வியஸ்லி லைக் நம்மளுக்கு என்னன்னா பெரிய ஆக்டர். அவர் ஆப்வியஸாக அவர் எல்லா ஸ்டேஜ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணுவார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபன் எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு எல்லாமே. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு எல்லாமே. சூப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணிருக்காரு. செமையா இருக்கு. கென்னோட அப்பாவா சுராஜ்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் கேரக்டர் செமையா இருக்கு. உன்னிகிருஷ்ணன் நல்லா இருக்காரு. அவரு எனக்கு அந்த சோனலோட ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையான படங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்களோட பார்க்கலாம். கொஞ்சம் கூட முகம் சுழிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெய்லரை பார்த்துலாம் வராதிங்க. பிரதீப் ரங்கநாதன் படத்தோட 2 மடங்கு மேலே இருக்குது இந்த படம். மறுபடியும் வந்து நம்ம செல்வராகவன மறுபடியும் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ, துள்ளுவத இளமை மாதிரி, நம்ம சவஞ்சி ரயில் காலம் மாதிரி அதே பேட்டர்னில் அதே அழகாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் உண்மையாலுமே இந்த படத்தோட பேட்டர்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே செல்வராகவனோட சீன் பை சீன் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருது. ஆனால் எங்கேயுமே தோய்வு இல்லை. ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்க தோணுது. சுராஜுக்கு பதிலாக கருணாசையும் கிரேஸையும் அவங்க சொந்த அப்பா அம்மாவை போட்டாலே நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு கேரளா ஆளோட பையன் போட்டு சொல்லி காமிக்கிறது. சுராஜ் எமோஷனலான சீன்லாம் ரொம்ப அழகாக வச்சிட்டா போல். இதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவே நிறைய நடிப்பார், நிறைய கேரக்டரேஷன் அவருக்கு வரும். அப்படின்றப்போ அடுத்த ஜெயராமன் உள்ளே வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுதான் இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக 2K கிட்டுக்கான படம். ஃபஸ்ட் அடுத்தது பதிலாக 2K கிட்டு முடிச்சுட்டு காலேஜ் இதுக்கு ஐடி பீப்புள் போகிற படம். கிளைமேக்ஸு ஃபேமிலி படம். இது தமிழ்நாடு வைபை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் யூத்துங்களுக்கான பேருக்கு ஏற்ற மாதிரி யூத்துங்களுக்கான வைப்பு. நீ எங்கே சுற்றினாலும் கட்சியில் தாய் தந்தை தாண்டா தெய்வன்ற மாதிரி அதை காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கென் சார் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பேரண்ட்ஸோடைய இதை வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருந்துச்சு என்னங்கிறது. ஸ்டூடெண்ட் லைஃப் என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் ஃபைனலி பேரண்ட்ஸோடைய இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கென்னுக்கு எங்களுடைய விஷஸ். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஹிம். தேங்க்யூ. லவ் பற்றி சொல்கிறாங்க. லவ் நடத்த இட் இஸ் லைக் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வர்றது மட்டுமே லவ். அப்பா அம்மாவோட லவ், அம்மா பையனுக்குள்ள பாண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. கடைசி அப்பா என்னதான் திட்டிகிட்டே இருந்தாலும் கடைசியாக அப்பா தான் வந்து பையன் கூட சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் த லாஸ்ட் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்த்தா இட் பி குட் மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஊக் ஸ்டெப்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. தனுஷ் த்ரீமியோட ஊக் ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கேன். படம் நல்லா இருந்துருக்கும்.
ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா டீனேஜர்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். லவ் எதிர்பார்த்து வரலாம் கண்டிப்பாக. நீங்கள் டீனேஜ் லவ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துட்டு வரலாம். ஸோ காலேஜ் லவ் அதையும் எதிர்பார்த்துட்டு நீங்கள் வரலாம். ஸோ கடைசியில் ஒரு எண்டிங் காட்டணும், அனைத்து பெற்றோர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டார். கென்னன் கேங்குன்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டாளிங்க தான், ஃப்ரெண்ட்ஸை தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ போத் ப்ரோ எல்லாமே நீங்கள் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், 2K கிட்ஸும் பார்க்கலாம், 90s கிட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த படம். ஜிவிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஏன்னா மனுஷன் வந்து ₹1 கூட வாங்காமல் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. ப்ரமோஷனில் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் படி பார்த்தீங்கன்னா 7 to 8 கோடி வாங்குற ஒரு படத்துக்கு அவர் ₹1 கூட வாங்காமல் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். நான் மெயினாக யாருக்காக வந்தேன்னா தலைவனுக்காக தான் வந்தேன். என் தலைவனோட ரெஃபரன்ஸை எப்படி கென் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு ஒரு எஸ்டிஆர் ஃபேன் தான், பயங்கரமாக பண்ணியிருந்தாரு தலைவனோட ரெஃபரன்ஸை. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மலைஸ்டாக தான் இருக்கும் எல்லா லவ் ஃபில்ம் மாதிரின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை விட இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சு. செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கென்னோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அது வந்து மோஸ்ட் லவ்வபுளாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பசங்கள்லாம் கை தட்டும் போது நிறைய பசங்களுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி அந்த லவ் தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை இது ஃபேமிலி படம், எல்லாரும் வந்து எதிர்பார்க்க நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கூட லேக் இல்லை. படம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 2.5 hours 1 minute கூட லேகே இருக்காது. படம் சூப்பராக வந்திருக்கு. மியூசிக் எல்லாம் பயங்கரம். அந்த ஒரு சேட் மூமெண்ட் வருதுன்னா அதுக்கான பிஜிஎம் போட்டு கரெக்டாக அதை நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஹைப் ஏற்றுற மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அதை வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் கமலா தேட்டரில் FDFSல ஒரு சாங் வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்கன்னா அது இந்த மூவிக்கு இந்த மொட்டைக்கலைக்கு சாங் தான். அது ஓனரே சொன்னார், நியூ ரிலீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, நான் ட்ரெய்லரும் பார்த்தேன். பட் அவ்வளோவா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலை. பட் வந்தேன், எனக்கு ஃபீல் குட்டாக இருந்தது. ஓவரால் மூவி டைம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு மூவியில் நடிச்சிருக்காருன்ற ஒரு இதே இல்லை. லைக் ஃபுல்லாகவே நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. எப்படின்னா லைக் ரியலாக நம்ம அப்பா பையன் கூட எப்படி ஒரு பாண்டிங் இருக்குமோ அதை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ரியலாக எப்படி நம்ம இருப்போமோ ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாமே வந்து ரியலாக தான் இருந்தது. எனக்கு ஓகேவா, எல்லாமே காமெடிஸ்லேருந்து பஞ்சு எல்லாமே வந்து ஓரளவு நல்லா இருந்தது. எல்லாம் எதிர்பார்க்காம வந்தோம். ஸ்கூல் கதை யூத்துக்கு பிடிக்கும்னு வந்தோம். கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. கேன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. டைரக்டராக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவி ஒரு மியூசிக் தான் படத்துக்கு ரொம்ப பலமே சொல்ல முடியல. தனுஷ் சொன்ன மாரி யுவன் சங்கர் ராஜா எப்படி துள்ளுவது எளிமையில் பண்ண மாரி இதில் ஜிவி பிரகாஷ் ரொம்ப அட்ரஸ் மாரி அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே மலையாளத்தில் நல்லா பண்ணுவார், இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு டேரக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு, ஹீரோவாகவும் ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பாக இது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வரும் கண்டிப்பாக படம். 3 ஹீரோயினியில் வந்து இந்த லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் வர ஹீரோயினி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நிறைய ட்விஸ்டன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் அந்த ஒரு சாங் இப்போ இது போட்டாங்க ப்ரோ. செகண்ட் 2 வாட்டி போட்டாங்க. அதான் முட்டைக்கலைக்கு சாங் மட்டும்தான் ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. கண்டிப்பாக படம் வேறு லெவலில் வரும். படம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் டேரக்டராக வந்து செம்மையாக கீப்பப் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிற புரியல. அதுதான் எமோஷன் தான் ப்ரோ படத்தில் மெயின். ஃபஸ்ட் ஹாஃபில் லவ் அது ஃபன்னாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷன் அது மட்டும்தான் போச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு கிளைமேக்ஸு.